visitTemples.com அப்படிங்கிறது கோவில்களை பற்றிய ஒரு வலைதளம் வெப்சைட் ஆகும். இன்னைக்கு இந்த visitTemples.com மூலியமா மதுரை வண்டியூர்ல இருக்கிற ஸ்ரீ வீரராகவ பெருமாள் கோயிலை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இப்போ வண்டியூர் வீரராகவ பெருமாள் கோயிலை பத்தி அந்த கோவில் பட்டாச்சாரியார் திரு ஜி சுந்தரராஜன் சொல்றதை தெரிஞ்சுப்போம். 108 திவ்ய தேசத்திலே 71வது வைஷ்ணவ திவ்ய தேசமாக அமையப்பட்டுள்ள தென் திசைக்கு திலகமாய் நின்ற திருமாலின் சோழமலை கள்ளழகர் திருக்கோவிலின் இணைக்கோவிலான வண்டியூர் வீரராகவ பெருமாள் இந்த திருக்கோவிலின் சிறப்பு அம்சம், இங்கே உள்ள தாயார் வீரராகவ பெருமாள், இங்கே உள்ள தாயார் கனகவள்ளி தாயார், உபயநாச்சியார் ஸ்ரீதேவி பூமாதேவி, சுற்று சன்னதிகள் ஆஞ்சநேயர், சக்கரத்தாழ்வார், நரசிம்மர் ஆகிய சன்னதிகளுடன் இந்த திருக்கோவில் அமர்ந்துள்ளது. இந்த திருக்கோவிலுடைய அம்ச பொருத்தங்கள்: பெருமாள் கள்ளழகர் சுந்தரராஜன் இந்த திருக்கோவிலிலே சித்ரா பௌர்ணமி என்று எழுந்தருளி மண்டுக மகரிஷிங்கிற ரிஷி பகவானுக்கு சாபம் விமோசனம் அளித்து இங்கே சைத்திர உபச்சாரம் என்று சொல்லக்கூடிய ஏகாந்தம்னு சொல்லுவா, வைரமுடி செய்வன்னு சொல்லுவா. அதில் இங்கே பெருமாள் கண்டருளி இந்த திருக்கோவிலில் பெருமாள் திருமஞ்சனம் நடைபெற்று கிரீட வாகனத்தில் எழுந்தர செய்யப்பட்டு இங்கே தசாவதார நிகழ்ச்சிக்கு செல்வார். இந்த திருக்கோவிலின் முக்கிய சிறப்பு அம்சமாகும். வண்டியூர் வீரராகவ பெருமாள் கோயில் 3 அடுக்கு கிழக்கு நோக்கிய ராஜகோபுரம் கொண்ட கோயிலாகும். கோவில் மண்டபத்தில் அமைஞ்ச ஒரு தூண்ல கிருஷ்ணர் மூலஸ்தானத்தை நோக்கி மேற்கு நோக்கி காணப்படுறார். இங்க ஆஞ்சநேயருக்கு தனியா ஒரு சன்னதி இருக்கு தெற்கு நோக்கி. இந்த சன்னதியில ஆஞ்சநேயரோட பேரு அஞ்சலி ஆஞ்சநேயர். மூலஸ்தானத்தை நோக்கி வரும் பக்தர்கள் 4 படி கீழே புஷ்ப பல்லக்கு மண்டபத்துக்கு வரணும். அங்க மர வேலைப்பாடுடன் தசாவதார உருவங்கள் பொறிக்கப்பட்ட ஒரு பல்லக்கு இருக்கு. அதுக்கு பேரு சைத்ரோபச்சார பல்லக்கு. மூலஸ்தானத்தோட வாசல்ல 2 கிழக்கு நோக்கிய வர்ண துவாரபாலகர்கள் விக்கிரகம் காணப்படுறது. மூலஸ்தானத்துல கிழக்கு நோக்கி ஸ்ரீ வீரராகவ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியோட காணப்படுறார் நின்ற கோலத்துல. வண்டியூர் வீரராகவ பெருமாள் கோயிலுக்கு என்றுமே ஒரு தனிச்சிறப்பு உண்டு. என்னன்னா இங்க கள்ளழகர் துர்வாச முனிவரால் சபிக்கப்பட்ட மண்டூக மகரிஷிக்கு சாப விமோசனம் கொடுத்த இடமாகும் இது. இந்த கோவில்ல தாயாரோட திருமஞ்சன மண்டபம் வெளிப்பிரகாரத்துல இருக்கு. அதே மாதிரி இங்க தாயாருக்கு கிழக்கு நோக்கிய ஒரு சன்னதி இருக்கு. தாயார் சன்னதியில தாயார் நின்ற கோலத்துல கிழக்கு நோக்கி காணப்படுறா. தாயாரோட பேரு கனகவல்லி தாயார். இந்த கோயிலோட மற்றொரு கிழக்கு நோக்கிய சன்னதியில சக்கரத்தாழ்வார் காணப்படுறார். சக்கரத்தாழ்வார் இருக்கிற இதே சன்னதியில யோக நரசிம்மரும் காணப்படுறார் சேர்ந்து. இந்த கோயிலுக்கு தனியா ஒரு நவகிரக சன்னதி இருக்கு. கோவிலோட ஸ்தல விருட்சம் வில்வ மரமாகும். தீர்த்தத்தோட பேரு வைகை நதி. கோவிலுக்கு தனியா ஒரு மடப்பள்ளி இருக்கு. அதே மாதிரி பக்தர்கள் அன்னதானம் வழங்குறதுக்காக பெரிய அன்னதான கூடமும் இருக்கு கோயிலுக்குள்ளேயே. கோவிலோட வெளிப்பிரகாரத்துல தரைதளம் மொத்தமும் சிமெண்ட் பூசி இருக்கா. அதனால பக்தர்கள் வலம் வர்றது பிரதட்சணம் வர்றது ரொம்ப சுலபமா இருக்கு. இந்த கோயில்ல ஒரு கோஷாலாவும் வச்சிருக்கா. அதே மாதிரி இங்க குறிப்பிடத்தக்கது என்னன்னா கோயிலோட மதிர் சுவர் மிக உயரமான மதிர் சுவராகும். கோவிலை சுத்தி நந்தவனமும் அதே மாதிரி நல்ல முறையில பராமரிச்சுட்டு வரா. இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் இந்த கோவிலோட பட்டாச்சாரியார் திரு ஜி சுந்தரராஜன் அவரோட மொபைல் 9677546173 தொடர்பு கொண்டு வந்தால் ரொம்ப சிறப்பா சேவிக்கலாம். இந்த கோயிலை பற்றிய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா www.visittemples.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த கோயிலை பற்றிய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில் படிக்கலாம். இல்லை பிற பாஷைகளில் வேணும்னா அதிலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்குது. அப்படியே மொழிபெயர்த்து அவாவா பாஷைக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம். அது இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visitTemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.